இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இது அர்-ரஹீக் அல் மக்தூம் அப்படிங்கிற ஒரு கிதாபில் என்ன செய்ய பண்ணுவா பார்க்கலாம். இது அரபி மூலத்தை அரபியில் உள்ளதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. தமிழாக்கம் பண்ணின மௌலானா அவர்களுடைய பெயர் உமர் ஷெரீஃப். தாருல் ஹுதா பப்ளிஷ்ல இதை பண்ணியிருக்காங்க. இந்த கட்டுரை எழுதுனது யாரு? எழுதுனவங்க அவங்களுடைய பேர் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரின்னு சொல்லிட்டு யூபியில் உள்ளவங்க எழுதியிருக்காங்க. எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1978 இங்கே சவுதியில் கிடையாது. சவுதியில் அந்த நேரத்தில் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் சவுதி ராஜாவாக இருந்த கிங் ஃபஹத் அப்துல் அஜீஸ் அவங்க ரஹ்மல்லா அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தலைமையில் போட்டி நடத்தப்பட்டது. அதில் உலகத்திலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் இதுக்கு போட்டிக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. தொடக்கத்திலும் இறுதியிலும் அகிலத்தாரின் இறைவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும், அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாக வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார், தோழர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இறை அருளும் ஈடேற்றமும் உண்டாகுக. உங்கள் கைகளில் தவழும் இந்நூல் பற்றிய சுருக்கமான ஒரு அறிமுகத்தை தங்களுக்கு முன் சமர்க்கிறோம் ஆசிரியர் சொல்றாங்க. ஹிஜ்ரி 1396 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 1976 தானே இது 76 மார்ச் பாகிஸ்தானில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ராபிதத்துல் ஆலமீன் இஸ்லாமி அப்படிங்கிற பெயர்ல மக்காவை தலைமையாக கொண்டு இயங்கி வரும் இஸ்லாமிய நிறுவனம் கீழ்கண்ட ஒரு அழகிய அறிவிப்பை வெளியிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய வாழ்க்கை வரலாற்றை பல மொழிகளில் மொத்தம் 182 ஆய்வுகள் அனுப்பப்பட்டன. அவற்றில் 1182 ஆய்வுகள், அவற்றில் 183 ஆய்வுகள் மட்டுமே தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, பரிந்துரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அவற்றை பரிசீலனை செஞ்சு பார்த்துருக்கிறதுல அவங்களுக்கு 5 தான் அதில் முதலாவதாக அறிஞர் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ஊபி இந்தியா அவர்களின் அரபி ஆய்வு முதல் பரிசு பெற்றது. பரிசு தொகையாக 50,000 லட்சக்கணக்குக்கு மேல ஒரு கோடி கணக்கு. இன்னைக்கு சூழ்நிலை அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரியால்னு வச்சுக்கலாம். கோடி கணக்கு அதுதான் இது. அடுத்து இரண்டாவதாக கலாநிதி மாஜித் அலி கான் புதுடில்லி இந்தியா அவர்கள் ஆங்கில ஆய்வு 2ஆம் பரிசு பெற்றது. பரிசு தொகையாக 40,000 ரியால்கள் வழங்கப்பட்டன. மூன்றாவதாக கலாநிதி நாசிர் அகமது நாசிர் பாகிஸ்தான் அவர்களின் உருது ஆய்வு 3ஆம் பரிசு பெற்றது. பரிசு தொகையாக
30,000 ரியால்கள் வழங்கப்பட்டன. 4. பேராசிரியர் ஹாமித் மஹ்மூத் எகிப்து அவர்களின் அரபி ஆய்வு 4ஆம் பரிசு பெற்றது. பரிசு தொகையாக 20,000 ரியால்கள் வழங்கப்பட்டன. 5வதாக பேராசிரியர் அப்துல்சலாம் ஹாஷிம் சவுதி அவர்களின் அரபி ஆய்வு 5ஆம் பரிசு பெற்றது. பரிசு தொகையாக 10,000 ரியால்கள் வழங்கப்பட்டன. 1, 2 இந்தியா, 3வது பாகிஸ்தான், 4வது எகிப்து, 5வது உள்ளவங்க சவுதி. சரியா? ஆக இந்த மாதிரியாக அந்த போட்டி நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிதாபு தான் இது முதல் பரிசு பெற்ற கிதாப். இந்த அதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், வாசிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கலந்த ஆய்வு செஞ்சு நம்மளோட கருத்துக்களை அதில் நம்ம சொல்ல போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் தௌஃபீக் செய்வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவை பிரிக்கிறாங்க. அரபியர்களோட இவங்களை 3 பிரிப்பாக பிரிக்கிறாங்க. 1வது நிலப்பரப்பு மற்றும் வம்சம், 2வது ஆட்சி மற்றும் பொருளாதாரம், 3வது சமயம் மற்றும் சமூகம். சமயம் அப்படிங்கும்போது அதில் வந்து அந்த கலாச்சாரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் என்ன செய்யும், அந்த மாதிரியான ஆக அப்படி நாம் இங்கே வந்து அரபியர்கள் வாழ்ந்த இடங்களும் அரபிய சமுதாயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த இறை தூதை குறிக்கும் சொல்லாகும். நான் கொண்டு வந்த இறை தூதை தங்களின் சொல், செயல், வழிகாட்டல், ஒழுக்க மாண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அந்த இறை தூதுவத்தால் மனித வாழ்வின் அளவுகோல்களை முற்றிலுமாக மாற்றினார்கள். உண்மைதான். ஆனால் எப்படியோ இந்த அரபு நாட்டில் உள்ளவங்க அரபு மக்களை அல்லாஹ் அக்பர் சில அந்த இவங்களை மாற்றிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இந்த மாதிரியான மக்களை சந்திக்கிறீங்கன்று. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள். இருளை விட்டு மக்களை அகற்றி ஒளியை நோக்கி அழைத்து வந்தார்கள். படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதனை முழுமையாக விடுவித்து படைப்பாளனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள். சுருங்கக்கூறின் இவ்வுலகில் நெறி தவறி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றி செம்மையான அழகிய பாதையில் அவனை வாழச் செய்தார்கள். நம் இக்கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமாயின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன் இருந்த நிலைமைகளையும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றங்களையும் முன்னிறுத்தி பார்ப்பது அவசியம். இது ஏன் இந்த ஆசிரியர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரைய நம்ம அழகா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவங்களுடைய வருகைக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நபித்துவத்திற்கு முன்னால இந்த அரபிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எந்த மாதிரியான முயற்சிகள் செஞ்சு அவங்களுடைய தூதுத்துவத்தை நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம சரியாக வழங்க முடியும். அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்க, முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உள்ள அரபிய இதை வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்பதான் உதாரணத்துக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்போ ஒரு நல்லது நடந்திருக்கு, நல்லது நடக்கிறதுக்கு முன்னால அங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாதான் அந்த நல்லது எந்த அளவுக்கு நல்லதுன்றதை வழங்க முடியும். சரியா? அதெல்லாம் செஞ்சிருக்கேன். மாஷா அல்லாஹ்.
இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு முன்பிருந்த அரபிய சமுதாயங்கள், அவர்களின் கலாச்சாரங்கள், மேலும் அக்காலத்தில் இருந்த சிற்றரசர்கள், பேரரசர்கள், சமுதாய அமைப்புகள், அவர்களின் மத நம்பிக்கைகள், சமூக பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் அவர்களின் அரசியல், பொருளியல் ஆகியவற்றை குறித்து சில பிரிவுகளில் சுருக்கமான ஆய்வு செய்வதும் அவசியம். இவற்றில் ஒவ்வொன்றையும் பற்றி கூறுவதற்கு நாம் தனித்தனி பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போது அந்த பிரிவுகளை பார்ப்போம். ஆக இங்கே பாத்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, சமூகம் சம்மந்தப்பட்ட அதை இவங்க ஒரு காலம் விட மாட்டாங்க. அதை கடைபிடிச்சிட்டு இப்போ இருக்கு. இப்போ கூட இவங்கள்ட்ட அந்த சம்பிரதாயங்கள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை இவங்க அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. நம்ம இடங்கள்ல கூட காலப்போக்கில் மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னும் அதுல ஊறி இருக்காங்க. ஒரு விஷயத்துல இது இப்படித்தான், அதை அப்படித்தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஆக அதனால அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிட்டு தெரிஞ்சதுக்காண்டி பல பிரிவா பிரிச்சு நம்ம காட்டுறாங்க. அதனால இப்போ அரபியர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. முதலாக நமக்கு அவங்க சொல்லக்கூடியது அரபு என்ற சொல்லுக்கு பாலைவனம், பொட்டல் பூமி, மரம் செடி கொடிகள், தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. அது சரி, தெரியும். அரபுக்கான அர்த்தம் என்னன்னா பாலைவனம், பொட்டல் பூமி, மரம் செடி கொடிகள் இல்லாத இடம், வறட்சியான தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு. அதுக்கு தான் என்ன செய்யணும், அரபுன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் இன்றைய சவுதி அங்கு வசிப்பவர்களுக்கும் இப்பெயர் கூறப்படுகிறது. அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும், சனாய் நாடும், கிழக்கே அரபிய வளைகுடாவும், ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக்கடலும், இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது. வடக்கே ஷாம், அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இதன் பரப்பளவு 10 லட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையில் ஆகும். இந்த நிலப்பரப்பு பார்த்துருப்பீங்க, பெரிய இடம். இந்த எல்லா இதுவும் ஆமா, இதையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்தியாவோட இதுக்கு இருக்குல்ல, அதோட கொஞ்சம் கூட இருக்கலாம், குறையும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெருசு. ஆனா மக்கள் தொகை கம்மியா, ரொம்ப கொஞ்சம். அரபிய தீபகற்பத்துக்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அரபிய தீபகற்பத்துக்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. புவியியல் பிளஸ் அதனுடைய இயற்கை. சொல்ல போனா வெயிலோட தாக்கங்கள் அதிகம், குளிரோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இதை அவங்க சொல்றாங்க. ஆமா, அப்ப அது நிறைய வித்தியாசம் இருக்கு. அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன. அதனுடைய உட்பாகம் பாத்தீங்கன்னா ட்ரை, ஆனா அவுட்ல எல்லாம் தண்ணி, கடல் இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா வெறும் பாலைவனம், கடும் பாலைவனம். அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள்
தங்கள் ஆதிக்கத்தை அந்நாட்டில் செலுத்துவதற்கு இப்புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. உண்மைதான். அதனாலதான் நிறைய பேரரசுல வந்து அதாவது இந்த சவுதி அரபுன்ற இந்த நிலப்பரப்பை என்ன செய்யல, அவங்க அந்த அவ்வளவு ஆட்சி செய்யல. அதுக்கு பக்கத்துல இருந்த யமன், சிரியா இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அப்படி அந்த காலகட்டத்துல இத ஒரு பெருசா எடுத்துக்கல. இங்க அந்த அளவுக்கான வருமானம் எதுவும் இல்லை அப்படின்னா இதை வந்து அவங்க இங்க வந்து உட்காரலாம். அவங்க இது ஜஸ்ட் ஒரு ஒரு பக்கத்துல இதை நம்ம வச்சுக்கிறோம், இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல அப்படின்ற மாதிரி இது இருந்தாங்க ஒழிய முழுமையாக அவங்களுடைய கட்டுப்பாடை இங்க என்ன செய்யல, கொண்டு வரல. அவங்க அந்த கட்டுப்பாடை இங்க கொண்டு வரவே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த புவியியல் தான் காரணம் இருந்திருக்கு. அரபிய தீபகற்பத்தின் எல்லைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன. அப்ப அரபிய தீபகற்பத்தின் எல்லை இருக்கு இல்லையா, பல பெயர் பெற்ற கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன. அவை கடற்பரப்புகள், சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைந்திருக்கின்றன. அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துடனும் வட கிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்துடனும் கிழக்கு பகுதி மத்திய ஆசியா, தெற்கு ஆசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடன் இணைந்துள்ளது. நடுவுல இருக்கிறது ஒரு கண்டம், எல்லாத்தையோட டச்சில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதான் இதோட முக்கியமான அம்சம். அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது. அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள் அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கிச் செல்கின்றன. இப்புவியியல் அமைப்பின் காரணமாக தெற்கு வடக்கு பகுதிகள் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும் வியாபாரம், பண்பாடு, சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்ற மையமாகவும் நிகழ்ந்தன. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த காலகட்டத்துல தங்கரோட இடம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, நம்ம சத்திரம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துக்கு பிரயாணத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அந்த மாதிரியான இடமாக இருந்திருக்குது. ஒரு கண்டம் விட்டு கண்டம் மாறக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் போறது, ஐரோப்பா கண்டத்துல இருந்து ஆசியா கண்டத்துக்கு வருது. இது சென்று மையப்புள்ளியா இருந்ததுனால இங்க வந்து தங்கிட்டு போனோம். அப்ப இங்க வந்து பலதரப்பட்ட சமயங்கள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அது மட்டும் இல்லாம அந்த என்ன சொல்றது பண்பாடு, இது எல்லாம் இங்க என்ன இது பரிமாறப்படும். அப்ப இந்த அரபுயர்களுக்கு உலகத்துல உள்ள எல்லா மக்களை பத்தின புரிதல் இவங்களுக்கு இன்னும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க விளங்கும். சின்ன சின்ன பையனை நீங்க வந்து அவங்க கூட பேசினாலுமே என்னமோ ஒரு ஒரு கமாண்டிங் இதில் தான் அவங்கள்ட்ட வந்து அந்த பையன் பேசுவான். நம்ம ஊர் பசங்கள்ட்ட போய் பேசணும்னு சொன்னா பயப்படுவான். இங்க வாடான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இவன்ட்ட நீங்க கூப்பிட்டீங்கன்னாங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க, எதுக்குன்னு கேட்பான். அதாவது ஒரு 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 ஆர்டரிங் தோன்றல தான் அவங்க நம்ம அந்த பையன் பேசுவாங்க. அது நீங்க பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அதே நேரத்துல ஒரு 5, 6, 7, 8 வயசு பசங்க கூட பெரிய ஆளு தோரணையில தான் வந்து இருப்பாங்க. அப்ப அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து அந்த காலத்திலேயே அப்படித்தான் இவங்க பலதரப்பு மக்கள் பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த இதை வந்து தேவைப்படுறதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, பழக்கம் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இந்த சின்ன குழந்தைகளும் பெரிய ஆட்களுடைய தருணையில இதான் இருக்குங்க. அரபிய சமுதாயங்கள் அப்படியே இது அரபிய சமுதாயம் அடுத்து அப்படி இப்படியே வச்சுட்டு
இன்ஷா அல்லாஹ் அரபிய சமுதாயம் வந்து நாளைக்கு வந்து பேசிக்கலாம். இதை இது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பேசிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருக்கேன். சரி. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இந்த அரபிய சமுதாயங்கள் அப்படிங்கிற தலைப்பு இதை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். சரியா? வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.